ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வீச்சு இன்றைக்கி உங்களுக்கு கத்திரிக்காய் கொத்ஸு இது ஆந்திரா ஸ்டைலில் நான் காட்டுறேன். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நல்லா ராயலசீமா ரீஜியனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது வங்காய பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா ஆல் இன் ஒன் ரெசிபி. இது நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாதிரி பூரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது நம்மளுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வாடி போனால் காஞ்சி போனால் கூட இந்த பஜ்ஜி ஒரு வாட்டி, இந்த கொத்ஸு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் மீந்தி போயிடும், கொஞ்சம் வாடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கொத்ஸு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி பூச்சி புழு இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு 2 பங்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக அப்படியே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க. இல்லை அடுப்பில் அந்த காலத்தில் இந்த கறி இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த இதில் டைரெக்டாக போட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுனால நம்ம டைரெக்டாக இந்த கத்திரிக்காய் உள்ள புழு அது எதாவது இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கும் நம்மளுக்கு. அதனால நான் பாதியாக கட் பண்ணி இந்த இதில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் மீந்தி இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் ஏற்கனவே 3 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது 20லேருந்து 30 சாம்பார் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த போட்ட வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, கொஞ்சம் கருக்குன்னு இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி நீள் வாக்கில் கீறி போட்டிருக்கேன். அப்புறமா இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கலர் அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷனல் என்னென்னா ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்ன ஃபைன் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். ஆனாலும் ஒரு தக்காளி போட்டால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். நம்ம ஒரே ஒரு தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது நம்ம இதில் தக்காளி போடலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக வெந்துட வேண்டாம், கொஞ்சம் கருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மேலே இருக்கிற தோல் எவ்வளோ வருதோ அவ்வளோ தோல் எல்லாம் நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த தோல் எடுத்துட்டு நார்மலாக அப்படியே செய்வாங்க. நம்ம டைரெக்டாக அடுப்பில் போட்டு செய்வோன்னா மேலே கருப்பாக ஆகிடும் இல்லையா, அதனால் இந்த தோல் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நார்மலாக பண்ணதுனால ரொம்ப தோல் எல்லாம் கருத்து போயிடாது. நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மசிஞ்சிடுங்க. நல்லா சாஃப்டாக மசிஞ்சிடுங்க. இது சாஃப்டாக ஆகிடணும், கொஜ்ஜு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடணும். இப்போ இது நான் ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி போதும். இப்போ நம்ம இந்த புளி போட்டோம் இல்லையா, புளி கரைசல் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ இதில் கொத்தமல்லி நல்லா நிறைய கொத்தமல்லி மெலிசாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி நீங்கள் நல்லா கழுவிடுங்க, மண் எல்லாம் இருக்கும், நல்லா அலசிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணது இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணிட்டோம், இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா
காரம் மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகா காரம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ மிளகாத்தூளும் வந்து வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது. இப்போ ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம எதுலுமே சேர்க்கலாம், இப்போ தான் சேர்க்க போகிறோம். அதனால் மொத்தம் கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கொத்து நம்ம வந்து நார்மலாக ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி செய்வாங்க. இது ஆந்திராவில் செய்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. அங்கே வந்து முள்ளு கத்திரிக்காய் கிடைக்கும், அதில் செய்வாங்க. நல்லா செம்மையாகவே இருக்கும். நம்மளுக்கு எங்கே வெள்ளை கத்திரிக்காய் இல்லை நீல கத்திரிக்காய் தான் கிடைக்கும் இல்லையா, அதனால் எதில் வேணாலும் செய்யலாம். ஆனால் முள்ளு கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம புளியும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா தெரியணும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இது நாசுக்க கையில் ஸ்பூனில் கலக்க மாட்டாங்க, கையில் தான் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கையில் பிசைஞ்சால் தான் அந்த நம்ம கையில் இருக்கிற ஒரு இதுவும் இதில் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட் வரும். அந்த காலத்தில் எல்லாமே கையில் தான் செய்வாங்க. நம்மளுக்கு இது நல்லா ஆறிடுச்சினால நம்ம கையில் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சில பேர் இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.